உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும், முக்கியமாக ராகு கேது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய கர்ம வினை காரணமாக, அதாவது நல்வினை செய்தார்களானால் நல்ல வினைகளையும், தீய வினை செய்பவர்களுக்கு தீய வினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது எப்போவுமே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு தசை கேது தசை தான் மிகப்பெரிய கொடுமையான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். அதே போல் பெரிய லெவலில் நான் செல்வந்தர் ஆகிட்டேன், பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது, பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடச்சிது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உயரத்துக்கு உச்சத்துக்கு எப்பவுமே கொண்டு வரும். அதுபோல் ஒவ்வொரு ராகு கேது பயிற்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ராகு கேதுவுடைய பலன்கள், அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திரங்கள். இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்பால் உயரக்கூடியவர்கள். இந்த ரிஷப ராசிக்கு வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உழைக்கணும், சம்பளம் வாங்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், மனைவி கணவரை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். கடைசியில் இப்போ பிரச்சனை யாராலன்னு கேட்டிங்கன்னா அவங்களால தான் அதிகமாக இருக்கும். மன வேதனை, மன ரீதியான பாதிப்பு அவங்களால தான் ஏற்பட்டிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரகநிலையெல்லாம் சரியில்லாதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலும் ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறார். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் கேது. இந்த 10ஆம் இடத்துல ராகு வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக உங்களுடைய கர்மாக்களை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுப்பார். இந்த கர்மானா என்ன அப்படின்னா, முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகளை வாரி வழங்குவார், தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார், முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் மாறிக்கணும், அதாங்க ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ரிஷபராசி என்பதெல்லாம் அப்படியே ஒரே விஷயத்தை ஒரே தொழிலை மாற்றி மாற்றி செஞ்சிட்ருப்பீங்க. அதனால தான் நிறைய பிரச்சனை. இல்லை சார் அப்படி தான் மாறி தான் மாட்டிக்கிட்டேன். இந்த வாட்டி அந்த ராகு 10ஆம் இடத்துல வரும் பொழுது உங்களுடைய தொழிலில் மாற்றம் உறுதியாக இருக்கும், அதில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனை, நிறைய ரிஷபராசி என்பதுக்கு என்னென்னா கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, லட்சம் கோடின்னு கடன் வாங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. நான் என்ன சார் பண்ணுறது, நேரம் அது மாதிரி இல்லை மாட்ட வச்சிருச்சு, எப்படி கடன் வந்துச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ரிஷபராசி என்பது. அதே போல் குடும்ப உறுப்பினரால் நிறைய ஏமாற்றம் பிரச்சனை இருக்கும். குடும்பத்துக்காக நம்பி, அண்ணனை நம்பி, தம்பியை நம்பி, கூட பிறந்தவங்களை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அதே போல் கூட்டாளி, உங்களுடைய பார்ட்னர் மூலயமாக நிறைய ஏமாற்றத்தை அடைந்தவர்கள் ரிஷபராசி என்பது. அந்த நிலையெல்லாம் மாறப்போது, தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ஜெயிச்சிருவேன் சார்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷபராசி என்பது. ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு உங்ககிட்ட இருக்குது. 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபராசி தான். எனக்கு தேவை, நான் ஜெயிக்கணும்,
எனக்கு தேவை தொழிலில் பெரிய ஆள் ஆகணும், சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி தான். அதற்கான வாய்ப்பு வருது, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. அதே போல் இந்த 10ஆம் இடத்தில் ராகு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும். இந்த ரிஷபராசி முதல்ல சொன்னேன், குடும்ப உறுப்பினர்களால் ஏமாறக்கூடியவர்கள், மனைவியால் கணவரால் ஏமாறக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி தான். ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுனால பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை தவறான பழக்க வழக்கங்கள் யாருக்காவது ஏற்பட்டு அதனால் ஒரு பிரச்சனை, இல்லை குழந்தை இல்லாதனால பிரிவினை, இல்லை குழந்தைகளாலே பிரிவினை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. சார் நான் சேர்ந்து வாழ்கிற ஐடியாலாம் இல்லை, டைவர்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், டைவர்ஸ் கிடைக்காம கிடச்சிருமா, அதையும் கொடுப்பார் இந்த ராகு பகவான். திருப்பி மறு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்க 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அதற்கான வாய்ப்புகளையும் இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். நிறைய ரிஷபராசியோடைய அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க, என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிடாதா, என் பொண்ணுக்கு முதல் வாழ்க்கை தான் சரியாக மீனாக போயிடுச்சு, 2வது வாழ்க்கை சிறப்பாக இருந்துடாதா அப்படின்னு முயற்சி பண்ணி ரொம்ப தீவிரமாக பார்த்துட்ருக்கீங்க. அதில் தடைகள் இருந்து அந்த தடைகள் நிவர்த்தி ஆகிடுச்சு, அதற்கான வாழ்க்கை சூப்பராக கிடைக்கும். அதை முயற்சி பண்ணிங்கன்னா போதும். அதே போல் இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான், நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கிட்டு மாட்டிட்டு முடிக்கிறீங்க பாருங்கள். ஐயோ, இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல. நிறைய ரிஷபராசி என்பது ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துல காசை போட்டு ப்ராஜெக்டில் லாக் ஆகி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, வட்டி மேலே வட்டி கட்டிகிட்ருக்கீங்க. அதே போல் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்கள் கூட பார்த்திங்கன்னா இடத்த வாங்கிட்டு அதை லோன் கட்ட முடியாமல், அந்த லோன் கட்ட முடியாமல் வீடு ஆக்ஷனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. சில பேருக்கு வண்டி வாகனம் லோன் வாங்கிட்டு அதை ஒழுங்காக கட்ட முடியாமல் ஆக்ஷனில் வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமை, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த விற்கணும், வீடை விற்கணும்னு நினைக்கும் போது விற்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மன வலி அதிகமாக இருக்கும். ஒரு இடம் வாங்கிட்டு விற்கிறேன் சார், நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி அது விற்றலான்னு முடிவு பண்ணால் கூட விற்க மாட்டேங்குது, அதனால் எனக்கு பெரிய அவமானம், கடன் வாங்கினவங்ககிட்ட பதில் சொல்ல முடியல, பேங்க்லேருந்து அப்படி கேள்வி கேட்குறான், தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் இந்த 4ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, புதிய இடம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பையும் கொடுப்பார். அதுதான் இதில் ஒரு பெரிய விசேஷம். இந்த கேது என்ன பண்ணுன்னா, திடீர் நிறைய நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். முதல்ல ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னா அதை முடித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் கொடுப்பாரு. அதே போல் ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுப்பார் இந்த கேது பகவான். இடம் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பார். என்னன்னா ஒரு கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கடனில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ராகு கேதுக்கள் தான் நிழல் கர்மான்னு முதல்ல சொல்லியிருக்கோம். அந்த நிழல் கர்மா என்ன பண்ணுன்னா, உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் ஆக்ட் பண்ணும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக லோன் வாங்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கார் வாங்குறீங்கன்னா தேவைக்கு வாங்கிங்க, வீடு வாங்கினா தேவைக்கு வாங்கிக்கிங்க, இல்லைனா அதுலேயும் ஒரு பிரச்சனைகள் வரும். அதே போல் இந்த 4ஆம் இடத்துல கேது வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடம் மாற்றம் பண்ணுவீங்க, வீடு மாற்றம் பண்ணுவீங்க, தொழில் மாற்றம் பண்ண போகிறீங்க, ஆஃபீஸ் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும், அதெல்லாம் பண்ணிக்கங்க. அதுமாரி மேலே ஒரு வீடு போர்ஷன் கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் கட்டலாம். நான் என் பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்ட போகிறேன் சார்னா அதெல்லாம் கட்டலாம். என்னென்னா லோன் மட்டும் வாங்காமல் பார்த்துக்கணும், அதில் தான் ரொம்ப முக்கியம். இந்த கேது என்ன பண்ணுவார்னா கடனை கொடுப்பார், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவார். டக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கிடச்சிரும். சார் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, வீடு தானே வாங்க போகிறாரு பாவம் கொஞ்சம் கொடுப்பேன் காசு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி நம்மளுக்கு தான் காசு வந்துருச்சு வட்டி கட்டிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்கிடுவீங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் ஒரு பிஆர் ஸ்டேட்டஸு, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான யோகத்தை கொடுப்பாரு. அங்கேயே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்குது, படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கேன் சார், நான் ஏற்கனவே வேலையில் இருந்த கம்பெனி லாக்டவுன் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே ஒரு இடம் மாற்றத்தையும் கொடுப்பாரு. அதே போல் அங்கே ஒரு வீடு கட்டி மாட்டிக்கிட்டேன், வீடு விற்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கிறதுக்கு வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி. நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா கோள்களும் நல்லா இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ராகு கேது பயிற்சிகளுடைய பலன்கள் சிறப்பாக இருக்குது.
வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக ராகு கேது பயிற்சி பலன்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன், ராகு கேதுவோடைய தசா புத்திகள் இது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDFல ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன தசாபுத்திக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், அதே போல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.